செய்திகள் தொடர்கின்றன. கடந்த புதன்கிழமை வெளியிட்ட செய்தியின் மேலதிக தகவல்களை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்றைய தினம் மொரட்டோ பகுதிக்கு சென்றிருந்தார்கள். திலின ஜெயசிங் என்பவரை உங்களுக்கு நினைவில் உள்ளதா? தனது வாழ்க்கையை தேடி இந்த இடத்திற்கு வருகை தந்த திலின காணாமல் போய் நாளையுடன் ஒரு வாரம் ஆகின்றது. இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் கல்வி பயிலும் திலின தாம் தற்காலிகமாக தங்கியிருந்த இடத்திலிருந்து அன்றைய தினம் வெளியேறியுள்ளார். தொலைபேசி அட்டை ஒன்றையும் மருந்து வகை ஒன்றையும் கொள்வனவு செய்வதற்காகவே அவர் சென்றிருந்ததாக அவரது நண்பர் தெரிவித்துள்ளார். நாம் இன்று அங்கு சென்றிருந்த வேளையில் திலினவின் மாமனார் ஒருவரும் அங்கு சமூகம் அளித்திருந்தார். மருந்து வகைகளை கொள்வனவு செய்வதற்காக திலின வழியில் சென்றிருந்த போதிலும் அவரது பைகளில் குறித்த மருந்து வகைகள் இருந்ததாக அவரது மாமா தெரிவித்தார். மருந்து இதிலும் இருந்துள்ளது. தொலைபேசி அட்டையை கொள்வனவு செய்வதற்காக திலின வளமையாக வர்த்தக நிலையத்திற்கு செல்ல மாட்டார் என அவரது மாமனார் தெரிவித்துள்ளார். அட்டை வாங்குவதற்கு வழி இல்லை, எனவே தனக்கு ரீலோட் செய்யுமாறு எனது மனைவிக்கு அடிக்கடி அறிவிப்பார். எம்மிடம் அந்த வசதி உள்ளதால் நாம் அவருக்கு அனுப்புவோம். இதேவேளை தமது மகன் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்துள்ளதா என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக திலின ஜெயசிங்கவின் தந்தையும் இன்றைய தினம் மொரட்டுவை பகுதிக்கு சென்றிருந்தார். போலீஸ் நிலையத்திற்கு அடிக்கடி சென்று வருகின்றோம், ஆனால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. திலினவின் மற்றொரு மாமனாரும் இன்று மொரட்டுவை பகுதிக்கு சமூகம் அளித்திருந்தார். திலின காணாமற் போன அன்றைய தினம் இரவு 8:46 அளவில் திலினவிற்கு தான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். பரீட்சை பெறுபவர்கள் வழியாகிய தினம் எனது மகளுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தார். எனது மகள் அவருக்கு சகோதரி முறை. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கதைத்தார். அப்போது நேரம் 8:46. இந்த சம்பவம் தொடர்பில் நாம் கடந்த வியாழக்கிழமை முதல் தடவையாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த சம்பவம் குறித்த செய்தியை சேகரிப்பதற்காக நாம் அங்கு சென்றிருந்த வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் எம்மை பின்தொடர்ந்தமை குறித்தும் நாம் அன்று செய்தி வெளியிட்டிருந்தோம். பிரித்தானியாவின் 2012ஆம் ஆண்டுக்குரிய மனிதுரிமைகள் தொடர்பான அறிக்கையில் 27 நாடுகளது மனிதுரிமைகள் நிலை குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய கோட்பாடுகளை பின்பற்றும் பொருட்டு இலங்கையை தூண்டுவதற்குரிய சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அந்த அறிக்கையின் மூலம் பிரித்தானியா குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சட்டவாதிக்கம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ளதால் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தொடர்பான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சட்டவாதிக்கம், தேர்தல்கள், மோதல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகள் உட்பட கருத்து சுதந்திரம் தொடர்பாகவும் ஆஸ்திரேலியாவின் 2012ஆம் ஆண்டுக்குரிய மனித உரிமைகள் அறிக்கையில் இலங்கை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பந்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்களை புனர்வாழ்வளித்து சமூகமயப்படுத்தல் மற்றும் உள்ளக இடம்பெயர்ந்தவர்களின் மேல்குடியேற்றம் ஆகிய வேலை திட்டங்களில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் கைதடி பகுதியில் உள்ள சிறுவர் நன்னடத்தை நிலையத்திலிருந்து 11 சிறுமிகள் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறித்த சிறுவர் நன்னடத்தை நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற 11 சிறுமிகளும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தீட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவிக்கின்றார். அவர்களில் 7 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கண்டுபிடிக்கப்பட்ட 4 சிறுமியரும் நன்னடத்தை நிலையத்திலிருந்து ஏனைய சிறுமியரும் திருநெல்வேலி பகுதியில் உள்ள நன்னடத்தை நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சிறுவர் நன்னடத்தை நிலையத்தின் பொறுப்பதிகாரி சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கிடைத்த தகவலுக்கு அமையவே ஏனைய சிறுமியர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலத்திற்கு அமைய சந்தேக நபரான நன்னடத்தை நிலையத்தின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த சிறுவர் நன்னடத்தை நிலையத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 16 வயதுக்கும் 20 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார்.
5 சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்த சந்தேகத்தின் பேரில் மாவனெல்லை மெதவத பகுதியில் சிறுவரில்ல உரிமையாளர் மற்றும் உதவியாளர் கைது. 2012 ஆண்டு கடவத்தை ரன்முதுகல பாடசாலையின் அறை ஒன்றில் பெண்கள் துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்து குறித்த அறை மூடப்பட்டது. அண்மித்த சம்பவம். யாழ்ப்பாணம் கைதடி சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து தப்பி சென்ற 11 சிறுமிகள் கண்டுபிடிக்கப்பட்டனர். சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியமை தொடர்பில் குறித்த நிலையத்தின் மேற்பார்வையாளர் கைது. சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமல்லவா? இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளையாட்டில் வெற்றி தோல்வி சகஜம். எனினும் அதனை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டமையினால் இறுதியில் ஓர் உயிர் பறிபோன துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒன்று நேற்று தலவாக்கலையில் இடம்பெற்றுள்ளது. தலவாக்கல வட்டகொட மடக்கும்பர பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அங்கு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றின் வெற்றி தோல்வி தொடர்பில் ஏற்பட்ட வாய் தர்க்கமே இதற்கு காரணமாகியது. மடக்கும்பர பகுதியைச் சேர்ந்த 18 வயதான சுகுமாரன் பார்த்தீப் என்ற இளைஞரை சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். விக்கெட்டினால் தாக்கி இந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதல் மேட்ச் விளாண்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க. சரி இன்னொருக்கா விளாடுவோன்னு சொல்லி சொன்னோன்னு 2ஆம் மேட்ச் நாங்கள் வின் பண்ணி சும்மா பரவாயில்ல. அப்போ போலை அங்கிட்டு போவையும் லாஸ்ட் ஓவருக்கு இந்த அடித்தபடியே இருக்காது தானே, அந்த அவர்கிட்ட அண்ணன் தான் போல் போட்டார். அவர்கிட்ட ஓவருக்கு தான் அடித்தாங்க. அவர் தம்பிக்காரர் என்ன செஞ்சார், அண்ணனே பேச டீம் உள்ளக்கு அவரை பேசையும் அவருக்கு கோவம் வரையும் விளையாட்டு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நந்திக்கு வாலிபால் விளையாட போனோம். எங்கள் கிரவுண்டுக்கு பெரிய அண்ணன் மாதிரிலாம் விளையாடுவாங்க. நான் போய் சும்மா சப்போர்ட் கொடுக்குறது இருக்கிறது. அவர் விளையாண்டார். இந்தபடியே நல்லா வாலிபால் விளையாடு செத்தவர். அவர் விளையாண்டார். காலையில் நடந்ததை நினச்சிக்கிட்டே இருந்து அங்கிட்டு ஒரு ரோட் இருக்கு, அப்படி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்து காத்தனே அந்த டைமில் தான் அடிச்சிருக்காங்க. இதன்போது காயமடைந்து மற்றொரு இளைஞர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சம்பவ இடத்தில் இன்று மதியம் நீதவான் விசாரணைகள் இடம்பெற்றன. நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதம் ஆரம்பமாகுவதற்கு வாக்குகளே அடிப்படை காரணமாக அமைந்ததாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். මේ රටේ මේ ජාතිවාදය ආගම්වාදය ඔක්කොම ආරම්භ කරේ මේ රටේම දේශපාලන. இந்த நாட்டில் இனவாதம் மதவாதம் என்பவற்றை அரசியல்வாதிகளே ஆரம்பித்தனர். வாக்குகளை எதிர்பார்த்து அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றனர். தமது வெற்றிக்காகவே இந்த அனைத்து பிளவுகளையும் ஏற்படுத்திக் கொள்கின்றனர். சிங்கள தலைவர்கள் சிங்கள இனவாதத்தை ஏற்படுத்தி தெற்கில் வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றனர். தமிழ் தலைவர்கள் தமிழ் இனவாதத்தை பரப்பி மறுபக்கத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். 80ஆம் ஆண்டுகளில் முஸ்லிம் அரசியல்வாதிகள் இனவாதம் காரணமாக முஸ்லிம் கட்சி ஆரம்பித்தனர். அவ்வாறே இந்த நாட்டில் சிங்கள கட்சிகள் அறிமுகமாகின, தமிழ் கட்சிகள் அறிமுகமாகின, அதே போன்று முஸ்லிம் கட்சிகள் அறிமுகமாகின. எனினும் பொதுமக்கள் இன்றும் பிரதான 2 கட்சிகளுக்கு பிரிந்தே செயற்படுகின்றனர். තවමත් මේ ප්‍රධාන පක්ෂ දෙකකට වෙන් වෙලා ඒකත් එක්ක තමයි ක්‍රියා කරන්නේ. பேர்வளை பிரதேச செயலகம் மற்றும் பேர்வளை போலீஸ் நிலையம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சர்வமத நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் பேரவாவையிலிருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 3 மணியளவில் கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். உயிரிழந்தவர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று முற்பகல் நடைபெற்றன. முறையான சூழல் பராமரிப்பின்மையினால் ஏற்படும் பல்வேறுபட்ட நோய்கள் தொடர்பில் நாளுக்கு நாள் தகவல்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பில் கருத்தில் கொள்ளாத பலர் எமது சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றனர்.
நிந்தவூர் பிரதான வீதியின் இருமருங்கிலும் உள்ள வடிகான்களினால் மக்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றமை தொடர்பில் எமக்கு தகவல் பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள நிந்தவூர் பிரதான வீதியின் இருமருங்கிலும் உள்ள வடிகான்களின் நிலையே இது. பல்வேறுபட்ட நோய்கள் பரவி வரும் நிலையில் இந்த வடிகான்கள் இவ்வாறு கவனிப்பாரற்று காணப்படுகின்றன. இவ்வாறு வடிகான்களில் அசுத்த நீரும் பிளாஸ்டிக் பொருட்களும் நிறைந்து காணப்படுகின்றமை டெங்கு போன்ற நோய்கள் பரவுவதற்கு ஏதுவான காரணிகள் என்பது அனைவரும் அறிந்த விடயம். இந்த வடிகான் மிக நீண்ட காலமாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதனால் பல அசௌகரியங்களை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. பல தடவைகள் பல விதத்திலும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இதற்கான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கின்றது. நிந்தவூர் பிரதான வீதி புனரமைக்கப்பட்டு பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் வடிகான்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றமை அதிகாரிகளின் அலட்சிய போக்கினையே எடுத்துக்காட்டுகின்றது. பேரளவில் மாத்திரம் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாது அதன் பலனை மக்கள் அனுபவிக்கின்றார்களா என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டியது பொறுப்புள்ள அதிகாரிகளின் கடமையாகும். சுகாதாரத்துக்கு பங்கம் விளைவிக்கும் நிந்தவூர் பிரதான வீதியின் இந்த வடிகான்களை உரிய முறையில் பேணுவதற்கான நடவடிக்கையினை அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என இந்த பகுதியில் உள்ள மக்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. முஸ்லிம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆசாத் சாலியின் தாயாரின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த ஆசாத் சாலியின் தாயாரான கைரோன் நிசா சனும் சாலி தனது 71வது வயதில் நேற்று காலமானார். சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபவுசியின் மூத்த சகோதரியான அவர் 8 பிள்ளைகளின் தாயார் ஆவார். கைரோன் நிசா சனும் சாலியின் ஜனாசா நல்லடக்கம் இன்று காலை குப்பியவாத்த முஸ்லிம் மையவாடியில் நடைபெற்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக இன்று கடமைகளை பொறுப்பேற்றனர். எதிர்வரும் 2 வருடங்களுக்கான இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய அதிகாரிகள் குழு நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டது. அதன் பிரகாரம் தலைவராக நியமிக்கப்பட்ட ஜயந்த தர்மதாஸ் மற்றும் செயலாளராக தெரிவாகிய நிஷாந்த் ரணதுங்க ஆகியோர் இன்று காலை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு சென்றனர். முதலில் அவர்கள் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். நேற்று வரையில் பல குழுக்களாக பிரிந்து நாம் போட்டியிட்டோம். ஆனால் நேற்றைய தேர்தலின் பின்னர் கிரிக்கெட் நிர்வாகத்தில் உள்ள நாம் அனைவரும் இணைந்து சகலருக்கும் சேவையாற்ற வேண்டும். தெரிவு செய்யப்பட்டுள்ள நாமும் எமது ஊழியர்களும் எந்தவித பேதங்களும் இன்றி கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றத்திற்காக செயற்பட வேண்டும் என்று தலைவர் அனைவருக்கும் கூறும்படி சொன்னார். அதனை அடுத்து புதிய தலைவர் ஜயந்த தர்மதாஸ் தனது கடமைகளை ஆரம்பித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.